யூகேக்கு வெளியே கடலோட நடுவில் துருப்பிடிச்சு போன டவர்ஸ் மாதிரி இருக்க ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது ஒரு டைமில் வார் ஃபோர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கைவிடப்பட்ட ஒரு கோஸ்ட் ஃபோர்ட் மாதிரி இருக்குது. இது தான் மோன்செல் சி ஃபோர்ட்ஸ். இது சேட்டலைட்லேருந்து பார்க்குறப்போ ஒரு ஏலியன் பேஸ் மாதிரி தெரியும். இன்றைக்கி நாம் இதை பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ. யூகே கோஸ்ட் பக்கம் நார்த் சீல இருக்கிற இது ஒரு சீ ஃபோர்ட். ஆனால் இது டவர்ஸ் மாதிரி தெரியும். பிரிட்டிஷ் ஆர்மி ரெண்டாம் உலக யுத்தம் டைமில் இதை பில்ட் பண்ணாங்க. ஏன்னா ஜெர்மனியில் இருந்து வர எனிமீஸ் ஏர்க்ராஃப்டை ஸ்டாப் பண்ண, கடலில் வைக்கிற டேஞ்சரஸான மைன்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபோர்ட்டை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ டைமில் இது ஒரு சீரியஸான மிலிட்ரி பேஸ். ஆனால் இப்போது இதை கைவிடப்பட்டு யாரும் இதை யூஸ் பண்ணுறதும் இல்லை. எல்லா இடங்களும் துருப்பிடிச்சு போயிருக்கு. மொத்தமாக இதில் 7 டவர்ஸ் இருந்திருக்கு. ரெண்டாம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற டைமில் இந்த ஃபோர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. பிரிட்டிஷ் ஆர்மி இந்த டவர்ஸில் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸ் வச்சுருந்தாங்க. அதாவது ஜெர்மனியில் இருந்து எனிமி பிளேன்ஸ் வர சான்ஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்லி ஷூட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. 1940 பிரிட்டிஷ் ராயல் நேவிக்கும் ஆர்மிக்கும் இது ஒரு மிலிட்ரி பேஸ் மாதிரி யூஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சோல்ஜர்ஸோட கன்ஸ் ஃபுல் செட்டப்னு ரெடியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சீக்ரெட் ரேடியோ மானிட்டரிங்கும் நடந்திருக்கு. எனிமிஸோட சிக்னல்ஸை ட்ரெக் பண்ணி ரேடியோவில் ஏதாவது ஸ்பை இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ரெண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபோர்ட் யூஸ் இல்லைன்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. ஸோ 1960 அப்புறமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இதை கைவிட்டுடுறாங்க. 1970 ஒரு இல்லீகலான ரேடியோ ஸ்டேஷன்ஸ் அங்கே நடந்தப்பட்டு வந்திருக்கு. கவர்மெண்ட்டோட பெர்மிஷன் இல்லாமல் கைவிடப்பட்ட அந்த டவர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த ரூல்ஸை மீறி அவங்களோட ஓன் மியூசிக், சீக்ரெட் மெசேஜ் இதெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு எஃப்எம் ஸ்டேஷன் மாதிரி அது ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இது ஒரு இண்டிபெண்டான கண்ட்ரியாக டிக்ளேர் பண்ண அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேரும் வச்சுருக்காங்க சீலேண்ட்னு சொல்லி. யூகே கவர்மெண்ட் இதெல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லை, லோக்கல் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் டைமில் இங்கே ஸ்ட்ரேஞ்சான லைட்ஸ் தெரியும்னு சொல்லி, கோஸ்ட் சவுண்ட் மாதிரி ஏதோ கேட்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இதோட சிச்சுவேஷன் என்னென்னா, இந்த ஃபோர்ட்ஸ் ஃபுல்லாகவே துருப்பிடிச்சு போய் இருக்குது. இப்போ ரொம்ப பழமையானதாக ஆகிட்டு இதோட மெயின்டெனன்ஸும் இல்லை. சில டூரிஸ்ட் இங்கே வர ட்ரை பண்ணாலுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா இது கடலோட நடுவில் இருக்குது. போட் இல்லாமல் இதை ரீச் பண்ண முடியாது. சில பார்ட்ஸ் ஆல்ரெடி டேமேஜ் ஆகிடுச்சு, கலாப்ஸ் ஆகுது. ஆனால் கொஞ்சம் டவர்ஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பார்க்குறதுக்கு ஏலியன் டவர்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு காலத்தில் பிரிட்டிஷோட டிஃபென்ஸுக்கு யூஸ் ஆன பிளேஸ் இன்னைக்கு மிஸ்ட்ரியான த்ரில்லிங்கான ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.